மலையாளம் மற்றும் தமிழ் சினிமாவில் பல படங்களை நடிச்சு முன்னணி நடிகையா வலம் வந்தவங்க தான் லக்ஷ்மி மேனன், சுந்தரபாண்டியன், மஞ்சப்பை, கடைசியா, சந்திரமுகி 2 அப்படின்னு பல படங்களை நடிச்சிருந்த லக்ஷ்மி மேனன் சமீப காலமா சரியான பட வாய்ப்புகள் இல்லாம தவிச்சிட்டு வர நிலையில இப்போ பார்ல ஏற்பட்ட பிரச்சனையால அடியாட்களை ஏவி ஐடி எம்ப்ளாயி தாக்குனதா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பார்ல நடிகை லக்ஷ்மி மேனன் சண்டை போட்டிருக்காங்க. போன சனிக்கிழமை நைட்டு எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி பார்ல நடிகை லக்ஷ்மி மேனன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஆட்டம் பாட்டமா அப்படின்னு செம்ம ஜாலியா இருந்த நேரத்துல அங்க ஐடி ஊழியர் ஒருத்தர் கூட தகராறு வந்திருக்கு. அந்த இடத்துல இருந்து அந்த ஐடி ஊழியர் தப்பிச்சு போறதுக்காக கார்ல ஏறி போனப்போ லக்ஷ்மி மேனன் அப்புறம் அவங்களோட கேங் அந்த நபரை தடுத்து நிறுத்தி அடிக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால அந்த ஐடி ஊழியர் லக்ஷ்மி மேனன் மேல புகார் கொடுத்திருக்காரு. லக்ஷ்மி மேனனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமா சேர்ந்து தன்னை தாக்குனதா எர்ணாகுளம் போலீஸ் நிலையத்துல அந்த ஐடி எம்ப்ளாயி புகார் கொடுத்த நிலையில ஆதாரங்களை விசாரிச்ச போலீசார் லக்ஷ்மி மேனன் அப்புறம் அவங்களோட கூட்டாளிகள் மிதுன், அனீஷ் அப்புறம் சோனாமோல் இவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு கைது செஞ்சிருக்காங்க. ஆனா நடிகை லக்ஷ்மி மேனனை விசாரணைக்காக கூப்பிட நினைச்ச போலீசார் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவங்க இன்னும் சிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி அவங்க தலைமறைவாயிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. கூடி சீக்கிரமே லக்ஷ்மி மேனன் காவல் நிலையத்துக்கு வந்து விளக்கத்தை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சினிமா துறையில பிரபல நடிகையா ரசிகர்களோட மனசை கவர்ந்த லக்ஷ்மி மேனன் இப்ப பார்ல பிரச்சனை பண்ணி அதனால அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்காக போலீசார் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உச்சகட்ட பரபரப்பை கிளப்பிருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.